ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாழைப்பூ பார்த்ததோ என்ன ரெசிபின்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ் பண்ணவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்து தோலெல்லாம் பிரிச்சுட்டு தனித்தனியாக நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பை. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரைச்ச இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை 2 கொத்து. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை இப்போ இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது, தட்டி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு, திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ வடையை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் டீ கூட இந்த வடையை சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.